கல்புங்க இருக்கு, அந்த கல்புக்குள்ள ஆண்டவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த கல்புக்கு நேரம் அவன் கையை கொண்டு போ. என் கை சுருங்கிடுமா? இப்படி கொண்டு போ, அப்படி இல்லைன்னா இப்படி கொண்டு போ. எதையாவது ஒண்ணு அல்லாஹ்விடத்துல பெறணும்னு சொன்னா உன் உள்ளமும் கைகளும் அப்படி ஏக்கத்தோட ரப்பை பார்க்கணும், ரப்புக்காக ஏங்கணும். இதுதான் துவா. இந்த துவாவை அழகான இந்த துவாவினுடைய பொசிஷனை அழகாக செய்தாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துருவான். நான் சொன்னது போல இந்த துவா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில விஷயங்களை அல்லாஹு தாலா ஐங்கால தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கக்கூடிய சமயத்தில் கொடுத்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அற்புதமான விளக்கங்களில் ஒன்று, ஐங்கால தொழுகைக்கு பிறகும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வார்த்தை தொழுகையில் இருக்கக்கூடிய இடையூறுகள், தொழுகையில் நினைக்கப்பட்ட மற்ற நினைவுகள், தொழுகையில் ஏற்பட்ட தவறுகள் அனைத்தையுமே மன்னிக்கக்கூடியதாக மட்டுமல்லாமல் அவனுடைய தொழுகையை அல்லாஹ்வின் அரிசுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாலமாகவும் அது அமைகிறது. அன்பிற்குரியவர்களே, தொழுகை சரியானதாக ஆகிவிட்டால் அதற்கு பிறகு அவன் கேட்கக்கூடிய துஆவிலிருந்து, அவன் செய்யக்கூடிய தஸ்பீஹாத்களிலிருந்து, அவன் செய்யக்கூடிய நல்லறங்களின் மீது ஆண்டவனுடைய போக்கஸ் விழுந்து விடுகிறது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்து முடித்ததுமே அவர்கள் ஓதக்கூடிய ஔராதுகளில், அவர்கள் ஓதக்கூடிய துஆக்களில் பிரதானமான துஆவாக அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத ஜத் மின்கல் ஜத் அப்படின்ற இந்த துஆ ஒரு அற்புதமான ஒரு வேல்யூபிள் பவரை கொண்டதாக இருக்கிறது. தொடர்ந்து செல்வத்தில் பரக்கத்தில்லாத நிலையை அடையக்கூடிய ஒருவர், வாழ்க்கையில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் தனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாத நிலையில் தவிக்கக்கூடிய ஒருவர் இந்த பர்டிகுலர் துவாவை வாழ்க்கையின் ருட்டீனாக எடுத்துக்கொண்டாரேயானால் அவர் எதிர்பார்ப்பை விட அதிகப்படியான செல்வத்தை இன்ஷா அல்லாஹ் அவர் பெற்று வருகிறார் என்பதற்கு இந்த துவா ஒரு பெரும் காரணமாக இருக்கிறது. நீங்க அர்த்தத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். ரப்புல் ஆலமீனுடைய தஜல்லித் என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஈடு இணையில்லாத அடைக்காலும் தன்மை, அதே போல அவனுடைய உயர்வு, இந்த உயர்வை ஐங்கால தொழுகையில் ஒருத்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா ஹம்து பண்ணிக்கிட்டே இருக்கிறார், புகழ்ந்துகிட்டே இருக்கிறார், இந்த உயர்வை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னா அந்த உயர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு தராமல் இருப்பதில்லை. இந்த அர்த்தத்தை பாருங்களேன். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத, நீ கொடுத்ததை தடுப்பவன் யாருமே கிடையாது இறைவா. வலா முஅத்திய லிமா மனஅத, நீ தடுத்ததை கொடுப்பவன் யாரும் கிடையாது இறைவாண்டு ரப்புல் ஆலமீனுக்குள்ள பர்டிகுலர் அந்த ஒரு அற்புதமான மோத்தி, கொடுப்பவன், அள்ளி வழங்குபவன், கணக்கில்லாமல் அள்ளி வழங்குபவன் என்ற இந்த ஒரு உயர்தன்மை மிக்க இந்த வார்த்தையை ஒருவர் சொல்லி கொண்டிருக்கும் போது அவன் ஒரு வேளை ஏழையாக இருந்தானேயானால் ரப்பை நீ கொடுப்பவன், நீ கொடுத்ததை தடுப்பவன் யாரும் இல்லை என்று சொல்லும்போது நிச்சயமாக ஒரு நாள் நான் உனக்கு தர்றேன், நீ என்ன கொடுப்பவன் காலாமுழுக்கும் நீ சொல்லி கொண்டிருக்கிற, உனக்கே நான் தரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் துவா மேல படிப்புள்ளவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகச்சிறந்த வெகுமதியை பரிசாக தந்து விடுகிறான். சகோதரர்களே, நிறைய மக்களுக்கு அது புரியறது இல்லை. வந்தமா தொழுகையை முடிச்சமா டக்குண்டு சிட்டா பறந்தமான்ற மாதிரி தான் இருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஆகப்பெரிய தௌபாவும் அதோடு கூடிய இது போன்ற தரமிக்க துஆக்களும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய இமாமத்துடைய சர்வீஸில் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய மக்கள் என் பின்னாடி மாமுங்களாக தொழுதுருக்கிறாங்க. அந்த மாமுங்களில் கடுமையான ஏழையும் நான் அறிவேன், நல்ல வசதி உள்ளவர்களை நான் ஓரளவுக்கு அறிவேன். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கடுமையான ஏழையாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி பிராபலித்து
ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த ஏழ்மை அவங்கள போட்டு வாட்டி வதைக்கும். எத்தனையோ தடவை எங்களை சந்திக்கும் போதெல்லாம் பொருளாதாரத்துக்காக துவா செய்ய சொல்லுவாங்க. அந்த மக்களை பார்க்கும்போதே பெரிய அளவுக்கு நமக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க 4 பேருக்கு உதவக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவங்களுக்கு செல்வ வளத்தை கொடுத்ததை என் கண்ணால் நான் பார்க்குறேன். சொந்த வீடு வாசல் இல்லாமல் வாடகை வீட்டில் நாடோடி மாதிரி அலைந்து கொண்டிருந்த எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே சென்னை சிட்டியில் வீடு கொடுத்து, வாசல் கொடுத்து, சொத்து கொடுத்து, சுகம் கொடுத்து அவங்கள நிம்மதியாக வாழ வைக்க காரணம் என்னண்டா, அந்த ரப்புல் ஆலமீனுடைய தொழுகையில் அவங்க காட்டிய அக்கறையும் இது போன்ற துவாக்கல்ல அவர்கள் காட்டிய பிடிமானமும். சகோதரர்களே, இந்த பிடிமானத்தை இழந்ததனாலையும் தொழுகையின் மீதுள்ள அசட்டை குணத்தினாலையும் தான் காலம் முழுக்க நாம அந்த வறுமை என்ற வட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு தவிக்கிறோம். வறுமை என்ற வட்டத்துக்குள் இருந்து என்ன பெரிய பாடுபட்டாலும் வெளியில் வர முடியவில்லை சகோதரர்களே. அதனால நல்ல புரிந்து கொள்ளணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று நம்மை கைவிடுபவன் கிடையாது. தொடர் துஆக்கள் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையை தடம் மாற்றக்கூடியதாகவும் தரமிக்கதாக உயர்த்தக்கூடியதாகவும் இருக்கிறது. துஆவை நீங்க குசூசியா கேட்கணும், ரொம்பவுமே பாபந்தியா கேட்கணும், ரொம்பவுமே மனம் ஒத்த நிலையில கேட்கணும். நீங்க வைக்கிற கையிலேயே அல்லாஹு தாலா பரிசு கொடுத்தரணும். நம்ம எப்படி கை வைக்கிறோம் சொல்லுங்க? ஒரு நபரை நான் குறிப்பிட்டு நான் பார்ப்பேன், அந்த நபர் இந்த மலைக்குடல்ல தான் கை வச்சிருப்பார். இந்த அடிவயிறு இருக்குது பாருங்க, இதுதான் கை வச்சிருப்பார். ஆமீன்னு சொல்ல மாட்டார். அப்ப எப்படி உனக்கு கிடைக்கும்? பணக்காரன் செல்வந்தன் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயம் தேவைப்படுது பாய். அல்லாவிடமிருந்து நிறைய பாக்கியங்கள் நமக்கு வானுலகத்திலிருந்து வர வேண்டியது இருக்குது. எனக்கு பணம் கிடைச்சிட்டுன்றதுக்காக ஆணவத்திலையும் அக்கிரமத்திலையும் அழிஞ்சு போறதல்ல. ஆரோக்கியம் என்ற செல்வத்தை அல்லாஹ் நமக்கு தரலண்டா அந்த பணம் பிணத்துக்கு சமம். அப்படி இருக்கையில நாம வைக்கின்ற அந்த கைகளே அல்லாவை அப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், ஆண்டவன் அப்படி ஈர்க்கணும். ஏன் அடியான் இப்படி உருக்கமா கேட்கிறான் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுக்கணும். சாதாரணமா நம்ம ரோட்டோரங்களில் பிச்சை எடுக்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். பிச்சைக்காரங்க எப்படி கேட்பான்? ஐயா 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 அப்படின்னு சொல்லிட்டு தானே உருகி உருகி கேட்பான். இந்த தாழ்ந்த கை அவனுக்கு தாழ்ந்த மாதிரியே தான் இருக்கும். நம்ம அவன் கேட்குற பாணியை பார்த்து என்ன செய்வோம்? சரிப்பா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். இதே ஒருத்தன் ஆணவமாக கேட்குறான், பாய் என்ன பாய் கவனிப்பில்ல, 4 தடவை போகிறேன் வாரேன், நீ என்னை பார்க்கவே மாட்டேங்கிற, குடுபாய் என்ன இருக்குது பாய், ஏதாவது குடுபாய்ன்னு சொல்லி ஒரு கிறுக்கன் சொல்கிறான். நம்ம என்னத்தை கொடுப்போம்? கொடுத்துருவோமா? பாக்கெட்ல இருந்து அப்படி எடுத்து இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோமா? ஒடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திமிரு பாத்தியா? கூழுக்கு கஞ்சிக்கும் அக்கத்தவ என்ன ஆணவம் பாரு அவனுக்கு, ஒடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவோம். அப்போ கேட்குற பாணியிலேயே கழிவிறக்கம் பிறக்கக்கூடியது மனிதனுடைய பண்பாக இருக்கும்போது நீ கேட்குற அந்த பொசிஷன்லேயே அல்லாஹு தாலா தந்துவிடணுமா இல்லையா? தந்துடுவானா இல்லையா? நமக்கு அந்த இதுகளை அதை பற்றி உள்ள அறிவே இல்லை. நிறைய மக்கள் கைகளை ஒரு வித்தியாசமாலாம் வச்சிருப்போம். இப்படி ஒரு சில பேர் இப்படியெல்லாம் வைக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த கிறுக்கதையாக ஏற்படுத்தினான்னு தெரியல. இந்த இப்படி என்ன பழக்கம் இது? சில பேரை பார்த்தீங்கன்னா இப்படி சாமி கும்பிடுற மாதிரி. இது என்ன பழக்கம் இது? கல்புங்க இருக்கு, அந்த கல்புக்குள்ள ஆண்டவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த கல்புக்கு நேரம் அவன் கையை கொண்டு போ. என் கை சுருங்கிடுமா? இப்படி கொண்டு போ, அப்படி இல்லைன்னா இப்படி கொண்டு போ. எதையாவது ஒண்ணு அல்லாஹ்விடத்துல பெறணும்னு சொன்னா உன் உள்ளமும் கைகளும் அப்படி ஏக்கத்தோட ரப்பை பார்க்கணும், ரப்புக்காக ஏங்கணும். இதுதான் துவா. இந்த துவாவை அழகான இந்த துவாவினுடைய பொசிஷனை அழகாக செய்தாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துருவான். நான் சொன்னது போல இந்த துவா, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா உதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். ரொம்ப வேல்யூபிளான துவா, நிச்சய வெற்றி நமக்கு தரக்கூடிய துவா. காலம் முழுக்கும் கஷ்டத்தில் உழலக்கூடிய மக்களுக்கான ஒரு அற்புதமான வசீஃபா இது. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையில் கடைபிடியுங்கள், மிகச்சிறந்த தனவந்தர்களாக மாறுங்கள். 4 ஏழைகளுக்கு உதவக்கூடிய கருணையாளர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக எம்முடைய பொருளாதாரத்திற்காகவும் தாங்கள் அனைவரும் துஆ செய்யும்படி
பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.